10 டாக்டர் 20 டாக்டர்லாம் சேர்ந்தா ஹாஸ்பிட்டல் திறப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். முறையாக 50 டாக்டர் சேர்ந்து ஒரு புக்கை உருவாக்கியிருக்கீங்க. என்னை இன்வைட் பண்ண இவர் தான் வந்தார். ஆனால் இவர் தான் டாக்டர் போஸ்னே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான விஷயம். டீச்சராக இருக்கிறது, அப்புறம் டாக்டராக இருக்குது. வர்றவங்க எல்லாமே பாதி தெரிஞ்சுட்டு தான் வராங்க. ஆனால் எதையுமே முழுசாக தெரிஞ்சுட்டு வரதில்லை. அது ஒரு பெரிய சிக்கல். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான விஷயம். டீச்சராக இருக்கிறது, அப்புறம் டாக்டராக இருக்குது. இது ரெண்டு தான் இன்றைக்கி இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா முன்னாடிலாம் பெருசாக நமக்கு விவரம் தெரியாது, டாக்டர் நம்பி வருவாங்க. இப்போ வர்றவங்க எல்லாமே பாதி தெரிஞ்சுட்டு தான் வராங்க. ஆனால் எதையுமே முழுசாக தெரிஞ்சுட்டு வரதில்லை. அது ஒரு பெரிய சிக்கல். இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற ஏகப்பட்ட குழப்பத்தோடு உள்ளே ஒவ்வொன்றா கேட்டு இதில் டாக்டர் அதுன்னு இருக்க டாக்டரையும் குழப்பி விட்டு அந்த லெவலுக்கு எல்லாரும் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரு ஈரால் தன்னை பற்றி சரியாக தெரிந்து கொள்வதற்கும் ஒரு புக் அப்படிங்கிறது. 10 டாக்டர் 20 டாக்டர்லாம் சேர்ந்தா ஹாஸ்பிட்டல் திறப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். முறையாக 50 டாக்டர் சேர்ந்து ஒரு புக்கை உருவாக்கியிருக்கீங்க. தேங்க்யூ. இட்ஸ் அ குட் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. ஏன்னா மனுஷனுடைய ரொம்ப சகஜமான வாழ்க்கையிலே அவன் தன்னை அறியாமல் இயல்பாக சொல்கிற வார்த்தை உடம்பை பார்த்துக்குங்கிறது தான். நம்ம அது ரொம்ப சப்கான்ஷியஸாகவே சொல்லுவோம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதில் நான் பார்த்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், புக்கு கிடைச்ச கேப்பில் கோத்ரூ படுறதில் வச்சுன்னா, அந்த ஆப்டிமல் ஹெல்த் இஸ் அ வெரி மச் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா உங்கள் உடல் எவ்வளவு திறனோடு இருக்கிறது, உங்கள் உடல் முழுமையான திறனோடு செயல்படுகிறதாங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக பட்டுச்சு. ரெண்டாவது என்னென்னா, ஹார்ட்னு தனியாக கிடையாது, கிட்னின்னு தனியாக கிடையாது, மொத்தத்தில் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம உடம்பை சரியாக தெரிந்து கொள்ளுகிற போது பல்வேறு விதமான அடிப்படை சந்தேகங்கள் விலகி எப்படி டெலிப்ராம்ப்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். முதல்ல டாக்டர்கிட்ட போய் எனக்கு என்ன பண்ணுதுன்னு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஷுட் நோ மை பாடி. ஆனால் யூனிவர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்திலேயே அப்டேட் பண்ணப்படாத பெரிதாக கவனிக்கப்படாத கருவியின் பெயர் உடம்பு அப்படிங்கிறாங்க. உலகத்திலேயே அப்டேட் பண்ணப்படாத பெரிய அளவுக்கு கவனிக்கப்படாத கருவியின் பெயர் உடம்பு அப்படின்னு. சின்னதாக ஒரு 2 வீலர் வச்சுருந்தா கூட வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளே தொடச்சிடுவோம், ஆயில் மாற்றிடுவோம், ஆயில் வண்டியில் பெட்ரோல் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துப்போம், கிளச்சை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம், கார் வச்சுருந்தா அதை விட பார்த்துப்போம், வீடு வச்சுருந்தா ஆணி அடிக்காமல் பார்த்துப்போம், ஸ்க்ராட்ச் விழுகாமல் பார்த்துப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிற நம்மளை பார்த்துக்கிறத பற்றி நம்ம என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. நாம் பொருளாதாரத்தை எங்கே மிச்சப்படுத்தோம்னா, டாக்டர் 6 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுத்தா அதை 3 நாளைக்கு வாங்குவோம், அதுக்குள்ளே சரியாயிரும் நம்புறது தான் எங்களுடைய பொருளாதார சிக்கனத்தின் முதல் கூறு. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ரிசர்ச் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டுக்கும் வரவேற்புக்கும் உரிய விஷயம். என்னென்னா ரொம்ப பெரிய புத்தகமாக இருக்குது. ஏஐ வேர்ல்டில் இந்த புத்தகத்தை பக்கமாக எப்படி படிக்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பட் ஸ்டில் தட் இது சில புத்தகங்கள்லாம் நான் படிக்கும்போது ரொம்ப பெரிய புத்தகங்களாக இருக்கிறது டேபிள் மேலே எடுத்து வச்சுருவேன். ஒரு நாளைக்கு 2 பேஜ் 3 பேஜ் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அந்த மாதிரியாக இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுக்கு தொடர்ச்சியான முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோளையும் இங்கே வைக்கிறேன். ஏன்னா பெரிதாக உதாசீனப்படுத்தப்படும் உடம்பு குறித்த ஒரு புரிதலை தரக்கூடிய ஒரு புத்தகம் எல்லோர் கையிலும் சென்று சேர வேண்டும், அந்த புரிதலும் ஏற்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம சப்கான்ஷியஸாக இருக்கிற நல்லா இருக்கீங்களாங்கிற வார்த்தையை த யூனிவர்சல் ஹெல்த் கோட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இன்றைக்கி இப்போ ஃப்ளட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நடுவில் ஆத்தென்டிக் பீப்புள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்புட் கொடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்கத ஒரு பக்காவான டாக்குமெண்ட்டாக, ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக லுக் சீ தட். டாக்டர் போஸ் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஹம்பிளானால் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா என்னை இன்வைட் பண்ண இவர் தான் வந்தார். ஆனால் இவர் தான் டாக்டர் போஸ்னே எனக்கு தெரியாது. சாரி சார், அன்றைக்கி நான் ரொம்ப பதட்டத்தில் கடன்னு இந்த மேடம் வந்தாங்க, அவர் வந்தார், நான் பேசிகிட்டு இருந்தோம். நான் ரொம்ப நேரம் இருக்க முடியல. ஏன்னா நம்ம வேலையை தான் தெரியுமா இல்லையா, எல்லோரும் காலை சுடுதண்ணி ஊற்றிட்டு இந்த உட்காந்து இருந்திருக்க வேலையை நேரமே இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொரு வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் வந்தவர் நான் தாங்க புக்கை எழுதினவர் அப்படின்னு கூட சொல்லலை என்கிட்ட. எது என்னை வரவேற்கிறதுக்கு வந்தவர் போட்டுக்குன்னு சொல்லிட்டு சத்த நேரம் உட்காந்து பேசிட்டு அவரோட போனேன். அவர் இங்கே பேச ஆரம்பித்தப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. சில பேர் பார்க்கல பேசுவாங்க அப்படின்னு தோணும். இந்த நீயான நாள் அப்படி தான் இருக்கும். இவரெல்லாம் பேசவே மாட்டாருன்னு சொல்ல நம்ம அந்த தான் பொழந்து கட்டிட்டு போவார். எப்படி கடைசியாக 8வது இறங்கி 70 அடிப்பாங்களே சில பேர், அந்த மாதிரி ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணார் ஃபாஸ்ட்டாக. அது என்னோட டக்குன்னு சிம்பிளாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஒருத்தர் எழுதிய புத்தகம் எளிமையான மனிதர்களுக்கும் எளிதில் கொண்டு போய் சேர்க்கும், எல்லோருக்கும் புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு த டாக்டர்ஸ். ஆனால் நீங்கள் புட்சாலிங்க, ஒரு புக் லான்ச்சுங்கிற பேரில் ஜாலியாக எல்லாம் ரீயூனியன் பண்ணி எல்லோரும் ஒருத்தர் மீட் பண்ணி, ஏதோ காலேஜில் படிக்கலை எங்கே மெக்கானிக்கெல்லாம் எங்கே உட்காந்துருக்கீங்கன்னா பயங்கரமாக கிளாப் வரும். எங்கள் 84 பேச்சஸ் அப்படிங்கிறாங்க. கீப்பிங் யுவர் செல்ஃப் எங்கேஜ் அண்ட் மாதிரி மனதளவில் இளமையாக வைத்துக் கொள்வதற்கு இது நீ ஏதோ காலேஜ் கல்ச்சர்ஸ் மாதிரி டாக்டர்ஸ்லாம் ஒரே கலர் புடவை நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் டாக்டர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சார் சொன்னாங்க,
ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். சாதாரண மக்களுடைய ஆயுட்காலத்தை அதிகரிப்பதற்கு பெரிய அளவு பங்களித்த டாக்டர்களோட ஆயுட்காலம் சராசரி மக்களின் ஆயுட்காலத்தை விட குறை. நான் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு மாதிரி எங்கேயாவது போகிறப்பெல்லாம் நான் முதல்ல சொல்கிறது, உங்களை நீங்கள் பார்த்துங்க, ஏன்னா எங்களை பார்த்துக்க ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இந்த புக்கு கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த டிக்னிட்டரிஸ் ஆன் ஸ்டேஜ். ஐ வில் கோ த்ரூ திஸ் புக். தேங்க்ஸ் ஃபார் திஸ். பெஸ்ட் விஷஸ். குட் லக். தேங்க்யூ.